ஓம் நம சிவாய நம. பிரதோஷ வழிபாடுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறீங்க. அதாவது பிரதோஷம் சிவனை பார்க்குற உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவரை கண்ணில் பார்த்த உடனே நீங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் சிவனை நினைக்கணும். அப்படி நினச்சா தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். அதே போல் பெண்கள் ருத்ராட்சை அணியலாமா அப்படின்னு நிறையா கேள்விகள் வந்துகிட்டு இருக்குது. பெண்கள் ருத்ராட்சை தாராளமாக அணியலாம். இதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் அவரும் ஆண்களை படைத்ததும் அவர் தான், பெண்களை படைத்ததும் அவர் தான். அவர் ஆண்களுடைய அந்த ஆத்மாவிலையும் சிவன் தங்கியிருக்கார், பெண்களுடைய ஆத்மாவிலையும் சிவன் தங்கியிருக்காருங்கிறது இதான் உண்மை. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ருத்ராட்சை அணியலாம். அதே மாதிரி பிரதோஷத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு வரும் பொழுது வீட்டை சுத்தம் செய்வீங்க இல்லையா, அப்படி சுத்தம் செய்யும் பொழுது நீங்கள் அந்த தண்ணி ஊற்றி வீட்டெல்லாம் கழுவுவீங்க. அப்படி கழுவுறப்ப மஞ்சள் கலந்து தண்ணி வீட்டை கழுவி விட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்ணமான சுத்தம் கிடைச்சிருங்கிறது. வணக்கம் நேயர்களே, அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு அதிகமாக கூட்டுறீங்களோ அப்போ தான் இன்னும் நான் நிறைய விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த ஒரு விளக்கு எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வச்சுருக்கேன், மனசில் வச்சுருக்கேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு கூட்டுறீங்களோ அப்போ தான் அந்த விஷயம் சொல்லலாம்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓம் நம சிவாய நம.